குட் மார்னிங்ப்பா. நேற்று வெகுமுறை இன்வெர்ட்டர் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேரலல் இன்வெர்ட்டர் யூஸிங் ஐஜிபிடி. பேரலல் இன்வெர்ட்டர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பேரலல் இன்வெர்ட்டர் யூஸிங் எஸ்சிஆர் பார்த்தோம். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து பேரலல் இன்வெர்ட்டர் யூஸிங் எஸ்சிஆர் பார்த்தோம். இப்போ வந்து என்ன பேரலல் இன்வெர்ட்டர் யூஸிங் ஐஜிபிடி. ஐஜிபிடி இன்டகிரேட்டட் கேட் டிரான்சிஸ்டர். சரிங்களா? IGBT bipolar transistor. bipolar transistor. இந்த bipolar transistor என்ன IGBT அதான் என்ன இன்டகிரேட் கேட் bipolar IGBT. சரியா? இப்போ இந்த IGBT யூஸ் பண்ணி parallel inverter யூசிங் parallel inverter எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட பேசிக் டயக்ராம் கொடுத்தாச்சு. பேசிக் டயக்ராம் அதில் வழக்கம் போல் ஒரு எஸ்சிஆர் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அதில் பிரைமரி சென்டர் டிரான்ஸ்ஃபார்மர், பிரைமரி சென்டர் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருந்தது. அதான் என்னோட அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்காக இருந்தது. அது போக என்ன சொன்னால் இந்த லோடுக்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டர், லோடுக்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டர் இட் இஸ் அக்ராஸ் த பிரைமரி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். பிரைமரி வந்து சொன்னால் அப்புறம் லோடுக்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டர். இந்த பேரலாக இருக்கிறதுனால தான் இது பண்ணுன்னா பேரலல் இன்வெர்ட்டர். அடுத்து என்ன சொன்னால் ஒவ்வொரு பிரைமரி வைண்டிங் ஒவ்வொரு என்ன சொன்னால் ஒரு ஐஜிபிடி ஒரு இன்சுலேட்டட் கேட் பைப்லார் டிரான்சிஸ்டர். இன்சுலேட்டட் கேட் பைப்லார் டிரான்சிஸ்டர். சரியா? ஐஜிபிடி நடக்குதுன்னா இன்சுலேட்டட் கேட் பைப்லார் டிரான்சிஸ்டர். இன்சுலேட்டட் கேட் பைப்லார் இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர் தான் அந்த ஐஜிபிடி. இந்த ஐஜிபிடி வந்து சொன்னா இந்த எஸ்சிஆர் பேலன்ஸ் ஐஜிபிடி சொல்றாங்க. இந்த இண்டக்டர் எல் இது என்ன அப்படின்னா இந்த சோர்ஸ் கரண்ட் வந்து ஒரே கான்ஸ்டன்ட்டா கொண்டு போறதுக்காக தான் இந்த இண்டக்டர் எல் இருக்குன்னா சோர்ஸ் கரண்ட ஒரே கான்ஸ்டன்ட்டா கொண்டு போறதுக்காக தான் இதுனா இந்த இண்டக்டர் எல். ஆல்ரெடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இதுல ஒரு பிரைமரி சென்டர் டிரான்ஸ்ஃபார்மர், பிரைமரி சென்டர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, காம்படேட்டிங் கெப்பாசிட்டர். அந்த காம்படேட்டிங் கெப்பாசிட்டர் தான் இதுதான் இருந்துச்சுன்னா இந்த ஐஜிபிடி வந்து காம்படேட் பண்ண முடியாது. காம்படேட் பண்ணுறது கெப்பாசிட்டர் தான். என்ன இந்த கெப்பாசிட்டர் வந்து இருந்துச்சுன்னா இந்த லோடுக்கு பேரலல் ஆகுது. எப்படி பேரலல் ஆகுதுன்னா த்ரூ த டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக இந்த லோடுக்கு பேரலல் இருக்குது. சரிங்களா? அதனால வந்து இருக்கிறதுனா பேரலல் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இருந்துச்சுன்னா ரெண்டு ஐஜிபிடி ரெண்டு ஐஜிபிடி வந்து இண்டக்டர் எல் வந்து இருக்குது. அதுக்கு லோடு சோர்ஸ் வந்துச்சு, சீரிஸ் சோர்ஸுக்கு சீரிஸ் வோல்டேஜ் இருக்குது. இது என்ன சொல்றதுன்னா சோர்ஸ் கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் பண்றது. கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் பண்றதுக்கு அதுனா இந்த எல் வந்து சரி. இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன். இது என்ன செய்யறதுன்னா எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஒரு மூணு மோட்ல வேலை செய்யுது. என்ன செய்யுதுன்னா மூணு மோட்ல வேலை செய்யுது. அதாவது ஃபர்ஸ்ட் the T1 conducts. T1 conducts. T1 என்னது இந்த IGBT T1 இது கண்டக்ட் ஆகுதுன்னு சொல்றோம். இந்த T1 வந்து என்ன கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்குது. T1 வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்குது. எப்படி கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் T1 கண்டக்ட் பண்ணுது. இப்போ T1 கண்டக்ட் பண்ண உடனே என்ன நடக்குது? T1 வந்து கண்டக்ட் பண்ணுது. அப்ப T1 கண்டக்ட் பண்ண உடனே சொன்னா இந்த பிரைமரி வைண்டிங்க்கு இந்த பிரைமரி வைண்டிங்ல ஒரு ஆஃப் பகுதி பிரைமரி வைண்டிங் அப்பர் சைடுல ஒரு ஆஃப் பகுதி இருக்குன்னா இந்த கரண்ட் ஆனது ஃப்ளோ ஆகும். இந்த கரண்ட் ஆனது ஃப்ளோ ஆகுது. சரியா? அதாவது என்ன செய்யுது அப்படின்னா இந்த T1 கண்டக்ட் பண்ணிருச்சு முதல்ல. இந்த T1 கண்டக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த கரண்ட் ஆனது இந்த பிரைமரி வைண்டிங்கோட ஒரு ஆஃப் பகுதி என்ன செய்யுது அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்ப என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஒரு ஆஃப் பகுதியில இந்த ஆஃப் பகுதியில என்ன செய்யுது அப்படின்னா மேலே இருந்து கீழே ரெண்டு வைஸ் வர்சா வந்து செய்யுது அப்படின்னா Vs voltage is induced. என்ன சொல்றது? Vs voltage இந்த Vs voltage induced ஆகுது. இங்க ஒரு Vs, இங்க ஒரு Vs, இங்க ஒரு Vs, இங்க ஒரு Vs. ரெண்டு Vs இருந்தா இந்த ரெண்டு Vs தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ரெண்டு Vs என்ன செய்யுது அப்படின்னா என்ன செய்யுது? இந்த கெபாசிட்டர் அக்ராஸா கிடைக்குது. இந்த ரெண்டு Vs என்னன்னா கெபாசிட்டருக்கு அக்ராஸா கிடைக்குது. சரியா? ரெண்டு Vs என்ன செய்யுதுன்னா கெபாசிட்டருக்கு அக்ராஸா கிடைக்குது. சோ அப்ப என்ன செய்யுது? ரெண்டு போத் Vs 2 Vs அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த கெபாசிட்டர் வோல்டேஜ் அக்ராஸ்
2vs அளவுக்கு சிக்னல் இருக்குது. சரியானா? இந்த கெபாசிட்டரோட VC-ங்கிறது கெபாசிட்டர் வோல்டேஜ், V0-ங்கிறது அவுட்புட் வோல்டேஜ். V0-ங்கிறது அவுட்புட் வோல்டேஜ், VC-ங்கிறது கெபாசிட்டர் வோல்டேஜ். இந்த கெபாசிட்டர் அக்ராஸ் என்ன? இந்த ஒரு ஆஃப் பர்சன்ட் VS, இந்த ஒரு ஆஃப் பர்சன்ட் VS. இந்த VS plus VS 2vs. 2vs வோல்டேஜ் என்ன? இந்த கெபாசிட்டர் அக்ராஸ் முதல்ல இது எப்ப இந்த IT1 டிரான்சிஸ்டர் இந்த டிரான்சிஸ்டர் IGBT டிரான்சிஸ்டர் இந்த IGBT ஆனது ஆன்ல இருக்கும்போது என்ன செய்யுது அப்படின்னா கரண்ட் ஆனது இந்த VS மூலமாக என்ன செய்யுது? இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி வழியா கம்ப்ளீட் ஆகுது. அதனால என்ன செய்யுதுன்னா ரெண்டு ஆஃப் பர்சன்ட் ரெண்டு ஆஃப் பர்சன்ட் அப்பர் அண்ட் லோயர் ரெண்டுமே என்னன்னா VS வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். VS வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். இந்த ஆஃப் பிரைமரி வைண்டிங் கரண்ட் கரண்ட் வந்துச்சுன்னா கண்டக்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்ப T2 வந்துச்சுன்னா ஆஃப் கண்டிஷன் இருக்கு. இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகறதால T2 வந்துச்சுன்னா ஆஃப் கண்டிஷன் இருக்குது. ரிசல்ட் என்ன சொல்லுன்னா the EMF VS is induced upper as well as lower. இந்த VS ஓட வோல்டேஜ் அப்பர்லயும் லோயர்லயும் ரெண்டுலயுமே வந்துச்சுன்னா VS வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுது. அதனால என்ன செய்யறதுன்னா இந்த கெபாசிட்டர் வந்து டோட்டலா என்னன்னா 2vs வோல்டேஜ் அளவுக்கு என்னன்னா சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது. சரி, சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நாம அடுத்து என்ன செய்யணும்னா மோட் 2. அடுத்து என்ன? மோட் 2. மோட் 2 ல வந்துச்சுன்னா at time t0 டைம் t0 மோட் 2 ஸ்டார்ட் ஆகும். இதுல வந்து என்னன்னா மோட் 1 இது வந்து மோட் 1 இது மோட் 1. அடுத்து மோட் 2 வந்துச்சுன்னா அடுத்து t0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். t0 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த இதுல வந்து இந்த T2 ஆன் பண்றீங்க. இந்த T2 ஆன் பண்றீங்க. T2 ஆன் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னா இந்த கெபாசிட்டர்ல வோல்டேஜ் ஆனது என்னன்னா டிஸ்சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது. T2 ஆன் பண்ணிட்டு என்ன செய்யுதுன்னா T2 ஆன் பண்ண உடனே VC 2vs அப்ளை அப்படியோ ரிவர்ஸ் பயாஸ் ஆஃப் T1. இது என்ன செய்யுதுன்னா இந்த இது வந்து -2vs அளவுக்கு ரிவர்ஸ் பண்ணுது. அப்படியே இதாகுது. டிஸ்சார்ஜ் ஆகி என்ன செய்யுதுன்னா -2vs க்கு சார்ஜ் பண்ணுது. -2vs க்கு என்ன சார்ஜ் பண்ணுது. எப்படி இத ஆன் பண்ண உடனே என்னது இந்த T2 ஆன் பண்ண உடனே எப்ப இந்த T0 டைம்ல வந்து இந்த டிரான்சிஸ்டர் T2 ஆன் பண்ண உடனே இந்த கெபாசிட்டர் ஆனது என்ன செய்யுதுன்னா இந்த டிஸ்சார்ஜ் பண்ணி -2vs அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா சார்ஜ் பண்ணுது. இங்க -2vs என்ன அர்த்தம்? முதல்ல வந்து இங்க மேல வந்து பாசிட்டிவாவும் கீழ நெகட்டிவாவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2vs அளவுக்கு. இப்போ என்ன தெரிஞ்சு அப்படின்னா இத ஆன் பண்ண உடனே இது இந்த கெபாசிட்டர் ஆனது ரிவர்ஸ்ல இருக்குன்னா இது பிளஸ் இருக்கிறதுல மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கு பிளஸ் ஆகும், மனசுல மாறுது. வோல்டேஜ் மாறுது. இது மைனஸ்ல வரும்போது இந்த டிரான்சிஸ்டருக்கு என்ன செஞ்சது அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் இந்த IGBT என்ன செஞ்சது ரிவர்ஸ் பயாஸ் ஆகுது. சோ T1 வந்து ஆஃப் ஆயிடுது. T1 வந்து ஆஃப் ஆயிடுது. சரியா? இப்போ சோர்ஸ் கரண்ட் என்ன செய்யுது அப்படின்னா இந்த T2 வழியாக என்ன செய்யுது அப்படின்னா லோயர் பார்ட் வைண்டிங் இல்லையா, முதல்ல அப்பர் வைண்டிங் இருக்கு, லோயர் வைண்டிங் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. லோயர் வைண்டிங் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ என்ன செய்யுது இந்த கெபாசிட்டர் மறுபடியும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த கெபாசிட்டர் வோல்டேஜ் மேல என்ன சார்ஜ் ஆகி -2vs வரைக்கும் போயிடுச்சு. இதே என்ன செய்யுது அப்படின்னா அதே சமயத்துல இந்த லோட் அவுட்புட் வோல்டேஜ் என்ன செய்யுது அவுட்புட் வோல்டேஜ் அதுவும் என்ன செய்யுது அப்படின்னா இனிஷியலி அந்த VS ல இருந்து என்ன செய்யுது அப்படின்னா அதே மாதிரியும் -vs வரைக்கும் என்ன டிராப் ஆகும். -vs வரைக்கும் டிராப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுதான் என்ன செய்யுதுன்னா மோட் 2. இதான் மோட் 2. மோட் 2. சரி, அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ இங்க என்ன இருந்துச்சு -2vs மாறிடுச்சு, இதாயிடுச்சு. இந்த சமயத்தில் மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா சார்ஜ் இந்த வோல்டேஜ் -2vs சார்ஜ் ஆகி நிக்குது. இப்போ அதே என்ன பண்றேன்னா இந்த T1 டிரான்சிஸ்டர் T1 T1 ஆன் பண்றேன். எப்ப இந்த T2 அப்படிங்கிற இடத்துல ஆன் பண்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு என்ன செய்றேன் இந்த இடத்துல ஆன் பண்றேன். T1 டைம் T2 ல ஆன் பண்றேன். சரியா? டைம் T2 ல ஆன் பண்றேன். அப்ப அது வரைக்கும் என்ன செய்யலாம் இந்த கரண்ட் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் ஆகுது வோல்டேஜ்
கான்ஸ்டன்டா இருக்கும். அது வரைக்கும் T2 வரைக்கும் சொன்னா அந்த வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? சரி. இப்போ என்ன பண்றேன்? T1 ஆன் பண்ணியாச்சு. T1 ஆன் பண்ணியாச்சு. இந்த T1 ஆன் பண்ண உடனே என்ன செய்யும்? அதே மாதிரி தான் இந்த வோல்டேஜ், இந்த கெபாசிட்டர் வோல்டேஜ் என்ன செய்யணும்? டிஸ்சார்ஜ் ஆகி, இந்த கெபாசிட்டர் வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் ஆகி என்ன செய்யணும்? 2Vs மாறும். இந்த இது என்ன செய்யணும்? +Vs -2Vs இருந்து +2Vs என்ன மாறும். மாறி என்ன சார்ஜ் ஆகும். மாறி என்ன சார்ஜ் ஆகும். எப்படி மாறுது? இதே மாதிரி தான். இந்த மாதிரி என்ன சார்ஜ் ஆகுது. இந்த மாதிரி என்ன சார்ஜ் 2Vs அளவுக்கு சார்ஜ் ஆகுது. அப்ப 2Vs ஓட சார்ஜ் என்ன செய்யும்? இந்த டிரான்சிஸ்டர் T2 வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆகுது. ஒன்னு இந்த டிரான்சிஸ்டர் இந்த IGBT டிரான்சிஸ்டர் இது ஆஃப் ஆயிடுது. இது என்னது? ஆஃப் ஆயிடுது. அடுத்து மறுபடியும் என்ன செய்யணும்னா T3 வரைக்கும் எடுத்துக்கலாம். T3 வந்த உடனே என்ன செய்யணும்? இந்த இது T2 வந்து T2 ஆன் பண்ணணும். mode 2 அடுத்தது mode 3. சரியா? புரியுதா? மறுபடியும் சொல்றேன், புரிஞ்சுக்கிடுங்க. construction parallel element IGBT is IGBT construction na IGBT na insulated gate bipolar transistor idan enna இந்த IGBT ய full form இந்த IGBT யூஸ் பண்ணி இந்த parallel element எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது பார்த்தோம்னா இதுல வந்து என்ன சொல்றேன் primary secondary transformer இருக்கு output transformer வேலை செய்யுது அதுல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த primary transformer ஓட சேர்த்து parallel என்ன பண்றோம் கெபாசிட்டர் இருக்கு இதான் கவுண்டேட்டிங் கெபாசிட்டி இந்த கவுண்டேட்டிங் கெபாசிட்டர் வந்து லோடுக்கு parallel-ஆக through the output transformer மூலமாக லோடுக்கு parallel இருக்கறனால என்னன்னா parallel கனெக்ட் பண்ணிருக்காங்க அடுத்து ரெண்டு IGBT டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க IGBT யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு இண்டக்டர் இந்த சோர்ஸ்க்கு சீரிஸ்ல ஒரு இண்டக்டர் L யூஸ் பண்ணிருக்காங்க இந்த இண்டக்டர் L எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த சோர்ஸ் கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் பண்றதுக்கு இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா மூணு மோட்ல வேலை செய்யுது ஃபர்ஸ்ட் மோட் 1 என்ன சொல்றது அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் IGBT T1 வந்து ஆன்ல இருக்கு அப்ப ஆன்ல இருந்து கனெக்ட் பண்ணுன்னு சொல்றோம் என்ன செய்யறதுன்னா கரண்ட் ஆனது IS கரண்ட் IS அது என்ன செய்யறதுன்னா சோர்ஸ் கரண்ட் ஆனது இந்த பிரைமரியோட ஃபர்ஸ்ட் மேல உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆஃப் போர்ஷன் மட்டும் என்ன செய்யணும் கரண்ட் ஃப்ளோ இந்த மேல உள்ள ஆஃப் போர்ஷன் மட்டும் என்ன செய்யுது கரண்ட் ஃப்ளோ அப்ப கரண்ட் ஃப்ளோ ஆனதுனால என்ன செய்யுதுன்னா இந்த சோர்ஸ் வோல்டேஜ் ஆனது இன்டியூஸ் ஆகுது பிரைமரி வைண்டிங்ல இன்டியூஸ் ஆகுது எப்படி இன்டியூஸ் ஆகுதுன்னா மேல அப்பர் போர்ஷன்ல ஒரு VS ம் கீழ லோயர் போர்ஷன்ல ஒரு VS ஒரு இன்டியூஸ் ஆகுது அப்ப ரெண்டுலயே VS + VS என்ன செய்யணும் 2VS இந்த 2VS வந்து அப்படியே என்ன கெபாசிட்டர் அக்ராஸ் உருவாகுது சோ இந்த 2VS என்ன இந்த கெபாசிட்டன்ஸ் இது அக்ராஸ் உருவாகுது சார்ஜ் 2VS அளவுக்கு சார்ஜ் பண்ணுது அந்த சமயத்துல IT1 ஆன்ல இருக்கு இந்த IT1 ஆன்ல இருக்கனால இந்த 2VS வோல்டேஜ் என்ன செய்யுதுன்னா இந்த டிரான்சிஸ்டர் IGBT T2 க்கு ரிவர்ஸ் பயஸ் பண்றாங்க இது என்ன செய்யுதுன்னா ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு ஆஃப் கண்டிஷன்ல இருக்குது ஓகேயா ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு அதே நேரத்துல இந்த அவுட்புட் பாத்தீங்கன்னா VS வோல்டேஜ் என்ன பண்ணி அவுட்புட்ல VS வோல்டேஜ் கிடைக்குது இது என்னன்னா VS வோல்டேஜ் கிடைக்குது ஓகே ரைட் அடுத்து மோட் 2 அதுல at time t0 டைம் t0 ல என்ன சொல்றோம்னா இந்த IGBT T2 ஆன் பண்றேன் IGBT T2 ஆன் பண்றேன் எப்ப டைம் t0 ஆன் பண்றேன் அப்ப ஆன் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னா இந்த கெபாசிட்டர் ஆனது டிஸ்சார்ஜ் ஆகி சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது எப்படி சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த +2VS வந்து -2VS ஆக மாறுது இந்த +2VS என்ன செய்யுது -2VS ஆக மாறுது மாறும் பொழுது என்ன செய்யுது அப்படின்னா இந்த VS வோல்டேஜ் ஆனது என்ன செய்யுது அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் இந்த VS வோல்டேஜ் முதல்ல இந்த 2VS என்னன்னா இந்த IGBT T1 வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆகுறதுனால இது என்ன செய்யுது அப்படின்னா ஆஃப் ஆயிடுது இது ஆன்ல இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா
இந்த கரண்ட் சோர்ஸ் கரண்ட் ஆனது இந்த இந்த பிரைமரி வைண்டிங்குடைய லோயர் வைண்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. லோயர் வைண்டிங்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சரியா? அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கெபாசிட்டர் ஆனது மறுபடியும் ரிவர்ஸ் வந்துச்சு. மேல ஒரு பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறி என்ன உல்டா வருதுன்னா சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறதா இருந்துச்சுன்னா சார்ஜ் ஆயிடுச்சு அப்படியே மாறுது. ரிவர்ஸ் வந்துச்சு. -2vs ஆயிடுச்சு. -2vs ஆச்சு. எது வரைக்கும்? இது வந்து என்ன T0 வந்து T1 வரைக்கும் இருந்துச்சுன்னா அப்படியே சார்ஜ் பண்ணிட்டே வரும். சார்ஜ் பண்ணிட்டே வரும். அடுத்து என்ன செய்யணும்? T2 வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் T2 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவுட்புட் என்ன மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. அவுட்புட் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. இப்ப அடுத்த மோட் 3 மோட் 3 ல என்ன செய்யுதுன்னா இந்த அடுத்த டைம் T3 ல IGBT T1 ஆன் பண்றோம். T1 வந்து ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த -2vs என்ன செய்யுது அப்படின்னா IGBT T2 வந்து ரிவர்ஸ் பயஸா மாத்தி இத என்ன செய்யுதுன்னா ஆஃப் பண்ணிடுது. இத ஆஃப் பண்ணிடுது. ஆஃப் பண்ணதுனால என்ன நடக்குது அப்படின்னா இது மட்டும் ஓடிட்டு இருக்குது. சேம் மோட் மறுபடியும் இந்த கெபாசிட்டர் ஆனது மறுபடியும் -2vs வந்து vs க்கு சார்ஜ் ஆகுது. -vs வந்து 2vs க்கு சார்ஜ் ஆகுது. சார்ஜ் ஏர் பண்ணுச்சுன்னா மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அது பிறகு இது வரைக்கும் இதே மாதிரி இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே போகுது. அவுட்புட் வந்து என்னன்னா vs வந்து -vs மாறி நமக்கு ஏசி அவுட்புட் கிடைக்கும். ஓகே புரியுதா? அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா வேரியபிள் ஸ்பீட் ஏசி மோட்டார் டிரைவ்ஸ். வேரியபிள் ஸ்பீடு ஏசி மோட்டார் டிரைவ்ஸ். அடுத்து எமர்ஜென்சி லைட் சர்க்யூட்ஸ். அடுத்து ஏர்கிராஃப்ட் பவர் சப்ளைஸ். அடுத்து இண்டக்ஷன் ஹீட்டிங். அடுத்து என்ன பண்ண ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷன். ஆட்டோமொபைல் டியூப் லைட் சர்க்யூட்ஸ். ஹை ஃப்ரீக்வன்சி இண்டக்ஷன் ஹீட்டிங். அடுத்து என்ன 400 ஹெர்ட்ஸ் ஏர்கிராஃப்ட் பவர் சப்ளை. 400 ஹெர்ட்ஸ் ஏர்கிராஃப்ட் பவர் சப்ளை. ஸ்டாண்ட்பை பவர் சப்ளைஸ் ஃபார் ரிலேஸ். ஸ்டாண்ட்பை பவர் சப்ளைஸ் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர்ல ஸ்டாண்ட்பை பவர் சப்ளை, ரிலேஸ்ல உள்ள ஸ்டாண்ட்பை பவர் சப்ளை 2. மூணாவது 400 ஹெர்ட்ஸ் ஏர்கிராஃப்ட் பவர் சப்ளைஸ், ஹை ஃப்ரீக்வன்சி இண்டக்ஷன் ஹீட்டிங், ஆட்டோமொபைல் லைட்டிங் சர்க்யூட்ஸ், டியூப்லைட் சர்க்யூட்ஸ். அடுத்து என்னன்னா ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷன். அடுத்து இண்டக்ஷன் ஹீட்டிங். அடுத்து ஏர்கிராஃப்ட் பவர் சப்ளை, எமர்ஜென்சி லைட் சர்க்யூட்ஸ், வேரியபிள் ஸ்பீடு ஏசி மோட்டார் டிரைவ்ஸ். இது மொத்தம் 10 இருக்குது. இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ். ஓகே படிச்சுக்கிடுங்க தம்பி. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. போன வட்டம் இதே மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா பார்த்தாச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்க என்ன புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு டயக்ராமாவது வரைஞ்சாவது நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விடுங்க. புரிஞ்சா? டயக்ராமாவது வாட்ஸ்அப் குரூப்பில் வரைஞ்சி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத போட்டு விட்டு கீழே எழுதுங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறது எழுதிருந்துச்சுன்னா எழுதுங்க. புக்கை பார்த்தது வேணா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை எழுதி அனுப்புங்க. அப்படின்னா தான் இந்த நம்ம நடத்துறது ஒன்று சேர்ந்துருக்கு சேரலைங்க தெரியும். அதில் கரெக்ஷன் தான் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். தேங்க்யூ ஸோ மச்.